பகவத்கீதை 4வது அத்தியாயம் 8வது வகுப்பு 13வது ஸ்லோகம். சாதுர்வர்ண்யம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்யகர்த்தாரமவ்யயம். சாதுர்வர்ண்யம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்யகர்த்தாரமவ்யயம். பகவான் இந்த ஸ்லோகத்திலே உலகில் உள்ள மக்கள் அனைவரும் நான் வகுத்து கொடுத்த மார்க்கத்திலே தான் தெரிந்தோ தெரியாமலோ சென்று கொண்டுள்ளார்கள். அப்படி என்னதான் மார்க்கத்தை அமைச்சு கொடுத்தார் நம்ம பார்க்கணும். சமுதாயத்தினுடைய பார்வையில் ஒரு முறையும் சொல்லுகின்றார். அடுத்து வாழ்க்கை முறையிலும் ஒரு ஆங்கிளில் ஒரு கருத்தை பேசுகின்றார். இந்த ஒரே ஸ்லோகத்தில் முதல் வரி ஒரு கருத்தையும் இரண்டாவது வரி ஒரு கருத்தையும் பேசுகின்றது என்று பார்த்தோம். அதில் பார்த்தோம் ஆசிரம விபாகம், வர்ண விபாகம். ஆசிரம விபாகம் சொல்லி சொன்னால் பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம் என்ற ஒரு விபாகம், ஒரு பிரிவு. விபாகம் என்றால் வேறுபாடு. அடுத்து வர்ண விபாகம் சொல்லி சொன்னால் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரன் என்ற 4 விதமான ஒரு வேறுபாடு. இதில் பிரம்மச்சரிய வாழ்க்கை முறையை பற்றி பார்த்தோம், இல்லற வாழ்க்கை முறை என்னன்னு பார்த்தோம், வானப்பிரஸ்தன், சந்நியாச வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். அந்த ஆசிரமத்துடைய வாழ்க்கை முறை நியமங்கள் என்ன எல்லாம் பார்த்துருக்கின்றோம். அடுத்து அதை பார்க்கும்பொழுது நாம் தர்மத்தை 2ஆக பார்த்தோம். ஒன்று விசேஷ தர்மம், சாமானிய தர்மம் என்று பார்த்தோம். இந்த கருத்தெல்லாம் பார்த்து முடித்த கருத்துக்கள். ஆக இங்கே பகவான் அடுத்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல வந்த கருத்தை கொஞ்சம் இன்னைக்கு சமுதாயத்தில் பிரச்சனைக்குரிய, விவகாரத்துக்குரிய கருத்தாகவும் இருந்து வருகின்றது என்றையும் பார்த்தோம். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம், என்னால் 4 விதமான பிரிவுகள், வர்ணம் என்றால் பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரன். வர்ணம் சொல்லி சொன்னால் பிரிவல், இது ஜாத்தின்னு சொல்லி பார்த்தோம். இதை எந்த அளவுகோலின் அடிப்படையில் சொல்லி சொன்னால் பகவான் சொன்னார் குண கர்ம விபாகஷக. குணத்தின் அடிப்படையில், செயலின் அடிப்படையில், தொழிலின் அடிப்படையில் 4 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது சொன்னார். அதில் வேறுபாடெல்லாம் பகவான் சொல்லலை, வேறுபாடையில் நாம் தான் உருவாக்கி கொண்டோம். ஆக 2 கோணத்தில் பகவான் சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைக்கி சமுதாயத்திற்கு 3வது ஒரு கோணம், அதுதான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது வழக்கத்தில். அது பிறப்பின் அடிப்படையில். ஆனால் பகவான் பிறப்பின் அடிப்படையில் என்று இந்த இடத்துல சொல்லவில்லை. இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து பிராமணன் சொல்லி சொன்னால் அவர் என்ன தர்மங்கள், சத்திரியன் என்று அவனுக்கு என்ன செயல்கள், வைசியனுக்குரிய கடமைகள் என்ன, சூத்ரருக்குரிய கடமைகள் என்ன, அதெல்லாம் கூட நாம் விரிவாக பார்த்துருக்கின்றோம். ஆக முதல்ல குணம் ஒரு ஸ்கேல், 2வது கர்ம ப்ரொஃபஷன் ஒரு ஸ்கேல்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் குணகர்ம அடிப்படையில் இப்பொழுது இப்படிப்பட்ட நியமங்களை நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கவில்லை என்பதை நாம் பார்த்தோம். அதில் இன்னொரு கருத்தையும் பார்த்தோம். பிறப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகத்தில் இந்த ஜாதிய வேறுபாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இனி நாம் என்ன பண்ண முடியாது, பிறப்பின் அடிப்படையில் மீண்டும் மாறி பிறப்பதற்கு வழி இல்லை. தொழிலின் அடிப்படையில் நாம் பேதத்தை கற்பித்து கொள்ளக்கூடாது, உயர்வு தாழ்வு இல்லை என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த உயர்வு தாழ்வு தான் இந்த வேறுபாட்டை பிரச்சனையாக்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்னொன்றையும் பார்த்தோம், நாம் எல்லோருமே குணத்தின் அடிப்படையில் பிராமணர்களாக, குணபிராமணர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இனி பிறவின் அடிப்படையில் வாய்ப்பு இல்லை. தொழிலும் அவரவர்கள் விரும்பக்கூடிய தொழில் கிடைக்கின்றதா என்று அதுவும் இல்லை. ஆனால் எல்லோருமே குணத்தின் அடிப்படையில் பிராமணர்களாக மாறுவதற்கு நிறைய சாய்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். முயன்றால் முடியும் சொல்லி பார்த்தோம். வேதாந்தத்துக்கு வந்தாலும் குணத்தின் அடிப்படையில் நாம் எந்த அளவு பக்குவப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த வேதாந்த தத்துவ ஞானங்கள் நமக்கு புரியும் என்று பார்த்தோம். ஆகவே மோட்சத்துக்கு யார் அதிகாரி என்றால் சாதன சொட்டிய சம்பத்தியை உடைய அந்த குணத்தின் அடிப்படையில் பக்குவத்தை பெற்ற குணபிராமணன் சொல்லி பார்த்தோம். ஆகவே சாஸ்திரமானது மோட்சத்துக்கு ஜாதிய வேறுபாடுகளை சொல்லவில்லை. இவர்களுக்கு தான் இது கிடைக்கும், இவர்களுக்கு இது கிடைக்காது என்றெல்லாம் சொல்லியிருக்கவில்லை. சாதன சொட்டிய சம்பன்னனை தான் அதிகாரியாக சொல்லியுள்ளது. இந்த கருத்தை எல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் விரிவாக விளக்கமாக பார்த்த கருத்துக்கள். ஆகவே நாம் இனி கர்ம பிராமணனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. பிறப்பின் அடிப்படை எது இருக்கின்றதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வோம். அதில் உயர்வு தாழ்வும் கிடையாது.
ஆனால் பிரச்சனையே சமுதாயத்தில் அதனால தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோமோ அவங்களுடைய ஜாதி நமக்கும் ஜாதியாகி விடுகின்றது. அதனால் அன்றைக்கு 4 சொன்னார், இன்றைக்கு 4400க்கு அதிகமான ஜாதிகளை நாம் பிரித்து வைத்து பார்த்துருக்கோம். ஒருத்தர் சொன்னார் 396 பிரிவுகளை அரசாங்கம் கெசட்டில் போட்டிருக்கு, அரசாங்க சலுகைகள் பெறுவதற்கான ஜாதிகளாக. அப்போ அப்படி இல்லாத இன்னும் ஜாதிகள் எவ்வளோ இருக்குது தெரியுதெல்லாம் யார் படைத்தாங்க? பகவான் 4 தான் சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைக்கி இருக்க 400 விதமான வேறுபாடுகளுக்கு யார் காரணம்? அதில் சாஸ்திரத்த இடத்துல குறை இல்லை. அதை புரிந்து கொண்ட பிறகு நாம் ஏதோ காரணத்தினால ஒன்றாக பிளவுபட்டிருக்க விஷயத்துக்கு காரணம் சமயமோ சாஸ்திரங்களோ வேதமோ இல்லை, நாம் தான் காரணம். ஆக தெரிந்தோ தெரியாமலோ பகவான் பிறப்பின் அடிப்படையில் ஜாதியை இங்கு சொல்லவில்லை. குண அடிப்படையில் நாம் பிராமணனாக முயற்சிக்க வேண்டும். குணபிராமணனாவதே ஆக்குவதே சாஸ்திரத்தினுடைய லட்சியம். அந்த குணபிராமணன் மோட்சத்தை அடைய தகுதி உடையவன். மோட்சம்தானே இந்த உலகத்திலே மனித பிறவியில் பெற வேண்டிய உயர்ந்ததொரு லட்சியம். ஆமாம். ஆக ஒருவன் மோட்சத்தை அடைய தகுதி குணபிராமணனை தவிர பிறவி பிராமணன் இல்லை, கர்ம பிராமணனே இங்கு சொல்லவில்லை என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஒருத்தர் கோயிலை சுத்தம் பண்ணுறார், ஒருத்தர் பூஜை பண்ணுறார், ஒருத்தர் மடப்பள்ளியில் நைவேத்திய பிரசாதங்கள் சமைக்கின்றார். யார் யாருக்கு எவ்வளோ புண்ணியம் போகுன்னா பர்சன்டேஜ் இருக்கா? எல்லாரும் சமமான அளவிற்கு அந்த புண்ணியம் போய் சேரும். ஆமாம். ஆக தொழில் ரீதியாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் அந்த வேறுபாடு இல்லாத ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வர வேண்டும். ஜென்ம ரீதியாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை வர வேண்டும். இனி நாம் மாற்றி பிறக்க முடியுமா? முடியாது. ஆனால் குண ரீதியாக ஏற்றுக்கொள்கின்ற சொல்லக்கூடாது. குண ரீதியாக நம்மை நாம் மாற்றி அமைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டிய எஃபர்ட் போடணும்னு சொல்லி பார்த்துருக்கின்றோம். ஆக குணத்தின் அடிப்படையில் பிராமணர்களாக நாம் மாற முயற்சிக்க வேண்டும். இங்கு அக்செப்டன்ஸ் இல்லை, எஃபர்ட் தான் தேவைப்படுகின்றது. இதெல்லாம் ரொம்ப அழகாக சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். ஆக கர்மத்தின் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையில் வாய்ப்பு உள்ளது, பிறப்பின் அடிப்படையில் வாய்ப்பே இல்லை. இனி நாம் வேறு மாதிரி பிறந்து வர முடியுமா? இந்த பிறவியில் இல்லை. அவ்வளோதான். ஆக எல்லா ஜீவராசிகளும் பிறக்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்கிறது தான், சூத்ரனாகத்தான் பிறக்கின்றது என்று ஸ்லோகங்கள் சொல்லுகின்றது. குண அடிப்படையில் பிராமணன் ஆவது தான் நமக்கு அவசியம். அதுதான் மோட்சத்திற்கு தகுதி. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னால் அதில் 2 விதமான வேறுபாடான கருத்து இருக்கின்றது. ஆனால் பொதுவான மேலோட்டமான கருத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். ஆக மோட்சம் என்பது பிறவியிலே ஜாதியிலே அல்லது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரிவினருக்குத்தான் என்று சொல்லப்படவில்லை. சாதன சம்பத்தி தான் இங்கு அளவுகோலாக சொல்லி இருக்கின்றது. ஆக அனைத்து உயிர்களுக்கும் மோட்சத்துக்குத்தான் முயல வேண்டுமே தவிர அனைத்து உயிர்களும், அதுதான் லட்சியம், அதுவே லட்சியம். அதற்கு தடையை சாஸ்திரம் எங்கும் சொல்லி இருக்கவில்லை. தகுதி இருந்தால், மனப்பக்குவம் இருந்தால் அவர்கள் மோட்சத்தை அடைந்து விடுகின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் ஜாத்தியை நாம் பார்த்தோம் சொல்லி சொன்னால், சமுதாயத்தில் ஜாத்தியானது அலங்காரமே தவிர அலங்கோலம் இல்லை. இது அலங்காரம். அப்படியின்றி பிறப்பு தொழில் அடிப்படையில் பார்த்தால் சமுதாயத்தில் ஜாதி குழப்பம், ஏற்றத்தாழ்வுகள், போட்டி பொறாமை தோன்றி கொண்டே இருக்கும். அதனால் வேதத்தில் குண கர்ம அடிப்படையில் ஜாதியை பிரித்தது தவறில்லை. அது சமுதாயத்தினுடைய ஒரு ஹார்மோனியான ஃபங்க்ஷனுக்காக ஏற்படுத்தின விஷயங்கள் இருக்கத்தான் இருக்கின்றது. மக்கள் புரிந்து கொண்டதில் தான் தவறு இருக்கின்றது என்பது பெரியோர்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான உபதேச கருத்து. ஆக மேலானவர்களிடத்தில் தவறு என்றைக்குமே இருக்காது, பின்பற்றுபவர்களிடத்தில் தான் தவறு இருக்கும். எப்பவுமே அப்படி தான், பின்பற்றுகின்றவர்களிடத்தில் தான் தவறு இருக்கும். மேலானவர்களிடத்தில் அந்த தவறெல்லாம் இருக்காது. அதான் சொல்லுவாங்க, பெரியவர்கள் என்றுமே தவறு செய்வதில்லை. தவறு செய்தால் அவர்கள் பெரியவர்கள் இல்லை. யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் தான் பெரியவர்கள். ஆக தவறு எங்கு இருக்கின்றது, எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்கணும். ஆக புரிந்து கொண்டவர்கள் தான் தவறு இருக்கின்றது என்று, பின்பற்றுவர்கள் தான் தவறு இருக்கின்றது என்பது தான் பெரியவர்கள் விசாரம் செய்து நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஆக ஜாதியை வைத்து வேதத்தை தவறாகவோ சாஸ்திரத்தை குறைவாகவோ கருதக்கூடாது. ஆனால் இன்றுள்ள ஜாதி முறைக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் நாம் தான் பொறுப்பு, நாமே தான் பொறுப்பு. ஆக சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்றால் பகவான் இங்கே சொன்னியது சமுதாய ஒழுங்காக இயங்க இந்த ஏற்பாடு இது என்றைக்குமே இருக்கும். இந்த பிரிவு என்றைக்கும் இருக்கும். அரசாங்கத்தில் கூட ABCD குரூப்லாம் போடுறாங்களே, ஆமாம், அது இருக்கத்தான் இருக்கும்.
ஆக ஒவ்வொருவரும் குண அடிப்படையில் பிராமணனாக வேண்டும் என்பது நம்முடைய லட்சியம். பிறப்பால் அந்த ஜாதி அபிமானம் வந்திருக்கின்றது என்றால் அதுவும் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது போக்குவதற்கு முயற்சி செய்தால் சுலபமாக இல்லை. ஆமாம், ஆனால் முயற்சி செய்து தான் போக்க வேண்டும். ஜாதி அபிமானத்தை விடணும்னு சொல்கிறார். வேதாந்தம் படிக்கிறதுக்கு முதல் தகுதி குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? யார் எந்த ஜாதி என்று அறிகின்ற சுபாவமே நமக்கு வரவே கூடாது, என்னமே வரக்கூடாது. ஆனால் யாரை பார்த்தா ஒருத்தரை பார்த்த உடனே எப்படியாவது அவர் என்ன ஜாதி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அவர் பேரை கேட்பாங்க, அவங்க தாத்தா பேர் அப்பா பேர் கேட்பாங்க, ஊரை கேட்பாங்க, அங்கே யார் இருக்கிறா, இப்படியா நமக்கே தெரிஞ்சிடும். அவர் அப்படிலாம் தொழாவரத்து எதுக்கு சொன்னால் எப்படியாவது அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு என்ன ஆக போகிறது? கோத்திரம் சிவம் என்று அதாவது இறைவனுடைய சிவன் என்று தெரிஞ்சுக்கிட்டால் அப்புறம் அங்கே என்ன இருக்குது, பெருசாக வேற்றுமை என்ன இருக்குன்னு சொல்கிறார். ஆக வேதாந்தம் படிக்க முதல் குவாலிஃபிகேஷன் யார் எந்த ஜாதி என்று அறிகின்ற சுபாவமே கூடாது. அப்படி கேட்டால் யாருக்கு அவமானம் தெரியுங்களா? அந்த எண்ணம் வந்தால் சொல்லி தருபவருக்கு அவமானம், கேட்பவர்களுக்கு அவமானம். நீங்கள் மோட்சத்துக்கு வாங்க ஜாதி இல்லை, பிரம்மஸ்வரூபத்துக்கு வாங்க ஜாதி இல்லை, ஆனந்தத்தை அடைவதற்கு ஜாதி இல்லை, ஆனந்தத்திலும் பேதம் இல்லை, அங்கேயும் ஜாதி இல்லை. ஆக வேதாந்தத்தில் முதல் தகுதி ஜாதி அபிமானத்தை விடுவது, துறப்பது. ஆக குணபிராமணன் ஆவது. இத்துடன் முதல் வரி நிறைவை அடைந்தது. அடுத்து இரண்டாவது வரி பார்ப்போம். தஸ்ய கர்த்தாரம் அபி. தஸ்ய என்றால் அதனுடைய, 4 வர்ணங்களுடைய, ஆமாம், தஸ்ய சாத்துர் வர்ணஸ்ய, 4 ஜாதியினுடைய கர்த்தாரம், அதை உருவாக்கியவன், தோற்றுவித்தவன் யார் என்றால் நான் என்று சொல்லுகின்றார். இந்த வரி வரை கரெக்ட். பகவான் சொல்கின்ற உபதேசம். இவைகளை அடுத்த வரி பாருங்கள். இவைகளையெல்லாம் நான் செய்தவனாக இருந்த பொழுதிலும், அப்பி என்றால் ஈவன்தோ, இவைகளையெல்லாம் நான் செய்தவனாக இருந்தாலும், உருவாக்கியவனாக இருந்த போதிலும் கூட இருப்பினும், மாம் என்னை வித்தி அறிந்து கொள். யார் நீ? தொம் நீ, என்னை அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? மாம் என்பதை அகர்த்தாரம் என்பதோடு சேர்த்து படிக்கணுமா? நான் ஒன்றும் செய்யாதவனாக என்னை நீ அறிந்து கொள். இவ்வளவு காரியங்களை செய்தவனாக இருந்த பொழுதிலும் நான் எதையுமே செய்யாதவனாக நீ அறிந்து கொள். கர்த்தா அற்றவனாக, செயல் செய்யாதவனாக நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார். முன்பு என்ன சொன்னார்? நான் இவைகளை செய்தவனாக இருந்த போதிலும் நான் இவைகளை செய்யாதவனாக நீ அறிந்து கொள். இதெல்லாம் செய்தவனாக இருந்தாலும் நான் எதையும் செய்யாதவனாக அறிந்து கொள். ஒரே ஸ்லோகம் முதல் வரியில் நான் செய்தேன் என்றும், இரண்டாவது வரியில் நான் இவைகளை செய்யவில்லை என்றும் சொன்னால் எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது? அடுத்த ஸ்லோகம் இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. ஒரே ஸ்லோகத்தின் முதல் வரியில் நான் தான் இவைகளை செய்தேன்னு சொல்கிறார். அடுத்து நான் இவைகளை செய்தவனாக இருந்த பொழுதிலும் என்னை நீ இவைகளை செய்யாதவனாக நீ அறிந்து கொள். நல்லா சாப்பிட்டுட்டு எதிர்க்கு உட்காந்து இருந்த இடத்துல நான் சாப்பிடலன்னு நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறீங்க. வெளியில் வந்து பார்க்காதங்கிட்ட சொன்னால் கூட சரி அவர் சாப்பிடல போல் நினச்சிக்குவாங்க. அதான் சொல்கிறேன், முரண்பாடு இருப்பதை போல் தெரிகின்றது. முதல் வரியில் ஒரு தலைப்பு, அதனால தான் பார்த்தா இரண்டாவது வரியில் வேறு ஒரு கருத்துக்கு வந்து விட்டார் பகவான். ஆக அத்தியாய தலைப்பை கேட்டால் நமக்கு தெரியணும் என்ன? ஞான கர்ம சந்நியாச யோகம் இந்த அத்தியாயத்துக்கு பெயர். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்துக்கு விதையை இந்த இரண்டாவது வரியில் பகவான் விதைத்திருக்கின்றார், ஆரம்பிக்கின்றார். இங்கே பகவான் என்ன சொல்கின்றார்? இவைகளை நான் செய்பவன். செய்பவர்களுக்கு என்ன சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில்? நம்ம கர்த்தா. ஒன்றை செய்யாதவனே அகர்த்தா சொல்லுவோம், ஒன்றை செய்யாதவன். இங்கே பகவான் ஒரே வாக்கியத்தில் நான் செய்பவனாகவும் கர்த்தாவாகவும் இருக்கின்றேன், அதே நேரத்தில் அகர்த்தாவாகவும் செய்யாதவனாகவும் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இதன் அர்த்தம் என்ன? முரண்படுவது போல இருக்கின்றது. இதை எப்படி முரண்படாத வாக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் இங்கே விசேஷம். இந்த முரண்படுகின்ற இந்த வாக்கியத்தை முரண்படாததாக எப்படி இந்த கருத்துக்களை முறைப்படுத்தி நாம் புரிந்து கொள்வது, பிசிறு இல்லாமல் முரண்பாடு இல்லாமல் நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறேன், விசாரம் பண்ணணும். 2 விதமாக முரண்படுகின்ற தன்மையுடன் ஒரே பொருள் ஒரே காலத்தில் ஒரே இடத்தில் பொதுவாக இருக்காது. இதில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்தில் ஒரே காலத்தில் இருக்காது. இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்தில் ஒரே காலத்தில் இருக்காது. வேறு காலத்தில் வேறு இடத்துல இருக்கலாம். ஆக ஒரே காலத்தில் ஒரே இடத்தில் இருக்காது. இதுதான் சாதாரணமான சாமானியமான நியமம். ஆனால் பகவான் தன்னை பற்றி என்ன சொல்கிறார்? நான் செய்த போதிலும் செய்யாதவனே. என்னடா இது?
செய்த போதிலும் செய்யாதவனே. எப்படி கர்த்தாவாகவும் அகர்த்தாவாகவும் ஒருவர் இருக்க முடியும்? இது சந்தேகம். பார்த்தாலே தெரிகிற விஷயத்தில் பொருளில் சந்தேகம் இல்லை, புரிஞ்சுகிறோம். அங்கே விசாரமும் தேவையில்லை. ஆனால் எங்கு விசாரம் தேவை என்றால், எங்கு சந்தேகம் பலமாக இருக்கின்றதோ அந்த இடத்துல தான் நமக்கு விசாரம் தேவைப்படுகின்றது. இங்கே முதல் சந்தேகம் என்ன? எப்படி பகவான் முரண்படுகின்ற வாக்கியத்தை தன்னிடத்திலே வைத்திருப்பார்? முரண்படுகின்ற செயலை தன்னிடத்திலே எப்படி பகவான் வைத்திருக்க முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இங்கே இரண்டாவது சந்தேகம் என்ன? ஒருவர் கர்த்தாவாக இருந்தால் அவர் என்ன? போக்தாவாக இருக்க வேண்டும். செய்தவராக இருந்தால் செயலின் விளைவை அனுபவிக்கக்கூடியவராகவும் தான் அவர் இருக்க வேண்டும். அதன் பலனை அவர் தான் அனுபவிக்கணும். நான் செயல் செய்வேன், அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னான். உப்பை சாப்பிட்டுங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்படி இங்கே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. செயல் செய்தவன் செயலின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். இறைவன் உலகத்தை உருவாக்க இந்த வர்ண விபாகத்தை நான் செய்தேன்னு சொல்லி சொன்னார். அப்படி செய்தேன்னு சொல்லி சொன்னால் அவர் கர்த்தாவாகத்தானே இருக்கணும். அப்படி கர்த்தாவாக இருந்தவர் தானே அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய போக்தாவாகவும் இருக்கணும். வீட்டில் வேணும்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கும் பொழுது டிப்ஸு கொடுத்தாராம். அவர் கேட்டார், அந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு. நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன்னார். அப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவர் அப்போ செயல் செய்தவர் தான் பலனை அனுபவிப்பவராக இருக்கணும். நாம் சிறிய செயல்களை செய்து கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருந்து சம்சாரத்தை துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பகவான் உலகத்துக்கு பெரிய கர்த்தா, இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிருக்கிறார். இம்மாம் பெரிய உலகம், இம்மாம் பெரிய உலகம். அப்போ பெரிய போக்தா அவர் தான், பெரிய சம்சாரி. அப்போது ஏன் கர்த்தா போக்தா இரண்டும் சேர்ந்து தான் போகணும், வேற வேறு மாறி போக செய்தவர் தான் பலனை அனுபவிப்பவராக இருக்கணும். கர்த்தா போக்தா தெரிகின்றது இல்லையா? செய்பவர் கர்த்தா, அந்த பலனை அனுபவிப்பவர் போக்தா. ஆக மயா சிருஷ்டம் என்றதில் நான் செய்கிறேன் என்றதிலிருந்து பகவானுக்கு இந்த செயலை செய்ததனால் அவருக்கு துன்பம் வருமா, சம்சாரம் வருமா என்ற சந்தேகம் வருகின்றது. அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் இதை பற்றி விளக்கமாக விரிவாக சொல்ல போகின்றது. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தாக இருக்கக்கூடிய ஞான கர்ம சந்நியாச யோகம். ஆனால் பகவான் சொல்கிற, எனக்கு சம்சாரமே வருவதில்லை, துயரமே வருவதில்லை. ஏன், எப்படி? காரணம் பகவானே சொல்வார். நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. எப்படி என்று நாம் விசாரம் பண்ணிட்டு ஸ்லோக கருத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். எப்பொழுதெல்லாம் நான் நான் அகம் அகம் என்று கூறுகின்றோமோ அதற்கு நாம் எப்படிப்பட்ட அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளோம் என்பதை முதலில் பார்க்க சொல்கின்றார்கள். நான் பார்க்கின்றேன், கேட்கின்றேன், சுவைக்கின்றேன், நுகர்கின்றேன், எல்லாம் சொல்லுகின்றோம், பேசுகின்றேன் சொல்லிப்பார். அப்படி சொல்லும் பொழுது தூக்கத்தை தவிர பிற நேரங்களில் நாம் பயன்படுத்துகின்ற அதிகமான வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் 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 ஐ ஐ ஐ ஐ ஐ. ஆமாம், அதான் சொன்னாங்க. பேங்க்லேயே அதிகமான ஈகோ இருக்கிற பேங்க் எது தெரியுங்களா? ஐசிஐசிஐ பேங்க்கா. 3 ஐ இருக்கா. இதில் ஐஓபி இருக்கும், ஐபி இந்தியன் பேங்க் இருக்கும். இதில் தான் 3 ஐசிஐசிஐ, 3 நிறைய ஈகோ இருக்கு. அதுபோல் நான் நான் என்ற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகின்றோம். எப்பொழுது? தூங்குகின்ற நேரத்தை தவிர்த்து மீது எல்லா நேரங்களும் நம்ம எரியாமல் நம்ம உபயோகப்படுத்த தீர வேண்டும், வேறு வழி இல்லை. அப்போது நாம் அப்படி நான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது அதன் அர்த்தம் என்ன? சாதாரணமாக நாம் இந்த உடலைத்தான் நான் நான் என்று சொல்லுவோம். சாதாரணமாக இந்த உடலைத்தான் நான் நான் நான். ஆனால் இந்த உடல் என்ன? சாஸ்திர கருத்துப்படி ஜடம். மனம் என்ன? மனமும் ஜடமே. அப்போது இந்த நான் என்பது ஜடமா என்று சொன்னால் உண்மையில் இல்லை. ஜடம் எங்கன்னா பேசுமா? இந்த டேபிள் என்றைக்குன்னா பேசிச்சா? இந்த மைக் என்றைக்குன்னா தானே பேசிச்சா? நம்ம பேசுகிறத அப்படியே ரிப்பீட் பண்ணோம், அவ்வளவுதான். இந்த டெஸ்க்குக்கு மற்றதுக்கெல்லாம் அந்த பேசுகின்ற தன்மை இருந்தால் என்ன பண்ணிவிடும்? எடுத்த உடனே நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல, விட்டுடுங்கன்னு சொல்லிவிடும், போர் அடிக்குதுன்னு சொல்லிவிடும். இதற்கு நகருகின்ற ஒரு உணர்வு இருந்தால் என்ன பண்ணோம்? சரி கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம வெளியே போயிட்டு வருவோம், அவர் பேசிக்கிட்டு இருக்குன்னு டெஸ்க் என்ன பண்ணிவிடும்? நடந்துங்கன்னு வெளியே போயிடும். உட்காந்துருக்க சேரும் வெளியே போயிடும். இவர் உட்காந்து நமக்கு தாங்க முடியலன்னு சொல்லி. அப்போ இந்த உடல் ஆனது ஜடமே. மனசு கூட ஜடம்தான் சாஸ்திரத்தின் கோணத்து. ஆத்மாவுடைய பிரதிபிம்ப சைத்தன்யம் அதில் இல்லைன்னா மனமும் ஜடமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஜடமான பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியதுனால் அதுவும் ஜடமே. ஆனால் அந்த ஜடமான இந்த உடலுக்கு எப்படி உணர்வுகின்ற தன்மை, நகர்கின்ற தன்மை, அறிகின்ற தன்மை கிடைச்சது சொல்லி சொன்னால் அந்த சைத்தன்யத்தினுடைய சேத்தனத்தினுடைய
ஆத்மாவுடைய பிரதிபிம்ப சைத்தன்யம் அதில் பிரதிபிம்பிப்பதால் அந்த சேத்தனமானது மனதில் பிரதிபிம்பிக்கும்படி படைப்பு இருக்கின்றது. அதனால் இந்த மனதோடு சேர்ந்த இந்த உடலும் சேத்தனத்தோடு சேர்ந்த இந்த உடலும் மனமும் சைத்தன்ய கோணத்தில் உணர்வு கோணத்தில் உணர்கின்ற தன்மையை பெற்றிருக்கின்றது. அதனால தான் பாருங்க, சுண்டு வரல கூட எதனா சின்ன ஒரு நெருஞ்சி முள் குத்தினால் என்ன ஆகின்றது, உடனே அந்த வழி தெரிகின்றது. அப்படி உடல் முழுவதும் உணர்வாக பரவி இருக்கின்றது. ஆக அப்பொழுது நான் என்பது ஜடமா சொல்லி சொன்னா இல்லை சொல்லி யாராவது நம்மளை பார்த்து ஜடமான்னு சொன்னா என்ன ஆகுறது, கோவம் வருதா இல்லையா? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, நான் ஜடம் இல்லைன்றது தெரியுன்ற சாதாரணமாகவே. அப்போ நான் அறிவு சொரூபம், உணர்வு சொரூபம். உனக்கு அறிவு இருக்கா கேட்டால் என்ன ஆகின்றது, உடனே அதுவும் கோபம் வந்துடுது. இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆக நீ அல்லது நான் ஜடம் இல்லை, காரணம் நான் அறிபவனாக இருக்கின்றேன். நான் அறிபவனாக இருக்கிறேன், நான் ஜடம் இல்லை. அப்போ நான் என்ற சொல்லில் அறிவு ஸ்வரூபம் அடங்குகின்றது. ஜடமான உடலும் அதில் நம்மை அறியாமல் சேர்த்து உலக வழக்கத்தில் நாம் புரிந்து கொண்டுள்ளோம். ஜடமான இந்த உடலையும் அறிவாகிய அந்த உணர்வையும் சேர்த்து நாம் புரிந்து கொண்டுள்ளோம் நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக. ஆக இந்த அறிவு ஸ்வரூபத்தை ஆத்மா என்றும் மனம் உடலை என்ன அனாத்மா என்றும் நாம் பார்த்தோம். ஆக நான் என்பதில் ஆத்ம அனாத்ம ஜடமான உடல் மனம் அறிவும் அடங்குகின்றது. நான் என்ற வார்த்தையில் என்ன, ஜடமான உடலும் மனமும் உணர்வாகி ஆத்மாவும் சேர்ந்து கலந்துள்ளது. அதைத்தான் நான் நான் என்று சொல்லுகின்றோம். வேறுபாடு தெரியாமலே கலந்துருக்கான், வேறுபாடு தெரியாமல். வேறொரு ஞானம் ஒரு அறிவு இதை வேறுபடுத்தி காட்டினால் அன்னப்பறவையை போல அப்பதான் நமக்கு புரிகின்றது, ஓஹோ நான் யார், ஆத்மா. இந்த உடல் வேறு, ஆத்மாவாகிய நான் வேறு. ஆத்மாவாகிய நான் இந்த உடல் என்ற வீட்டில் குடியிருக்கின்றேன். சில நேரத்தில் ஹவுஸ் ஓனர் இல்லாத வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டை தன் வீடை போலே அனுபவிச்சுட்டு இருப்போம். அது அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. மாதம் 30 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகையும் கொடுத்துடணும். அப்போ தான் ஞாபகம் வருது, இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம். வாடகை கொடுக்கலாம் என்ன பண்ணுவார், காலி பண்ணுப்பான்னு சொல்லிட்டுவார். அதே போல் இந்த உடம்பு ஒழுங்காக பராமரிக்கலாம் என்ன பண்ணுவார், இந்த உடலில் இருக்கிறவர் டாட்டா பை பை சொல்லி புறப்பட்டு விடுவார், போதும் இது மேலே இருக்க முடியல. அப்போது இந்த உடல் ஜடம், இந்த உடலில் குடியிருக்கக்கூடிய ஆத்மாவை ஆகிய நான் அறிவு ஸ்வரூபம் உணர்வு ஸ்வரூபம் இந்த ஜடமாகிய உடலிலிருந்து வேறுபட்டவனே. ஆனால் நாம் எல்லாரும் சேர்த்து புரிந்து கொண்டுள்ளோம். உடலாக மட்டுமே பெரும்பாலும் புரிந்து இருக்கின்றோம். சாஸ்திர வார்த்தை வந்தால் தான் நமக்கு ஓ இந்த உடல் வேறு ஆத்மா வேறு. அதான் சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் நான் நான் அகம் அகம் என்று கூறுகின்றோமோ அதற்கு எப்படிப்பட்ட அர்த்தத்தை புரிந்துள்ளோம் என்றால், நான் பார்க்கின்றேன், நான் கேட்கின்றேன், நான் நுகர்கின்றேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கமே இல்லையா, எல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். தூக்கத்தை தவிர மற்ற நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வேறுபடுத்தி காட்டு உடல் நீ இல்லை, மனம் நீ இல்லை, அந்த இவைகளை எல்லாம் பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மா தான் நீ என்று ஒரு அறிவு நமக்கு இவைகளை பிரித்து காட்டித்தர வேண்டும். அன்னப்பறவையை போல நான் என்ற சொல்லில் உள்ள ஜட அம்சத்தையும் அறிவு அம்சத்தையும் பிரித்து கொள்கின்ற ஞானம் நமக்கு சாஸ்திர உபதேசத்தின் மூலமாக குருவின் மூலமாக வந்துவிட்டால் நான் என்ற சொல்லுக்கு அப்போ என்ன அர்த்தம் வந்துடும், 2 அர்த்தம் வந்துடும். ஜடம் என்ற ஒன்று இருக்கின்றது, அறிவு என்ற ஒன்று இருக்கின்றது. உடலின் கோணத்தில் நான் ஜடம், சைத்தன்ய பார்வையில் அறிவு பார்வையில் ஜீவன் என்ற கோணத்தில் நான் அறிவு சொரூபம் உணர்வு சொரூபம். அதான் தாய்மன்னர் சொன்னார், பாராதி பூத்தம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இந்த பஞ்சபூதங்களும் ஸ்தூல பஞ்சபூதங்களும் நீ இல்லை, ஞானேந்திர கர்மேந்திரன் நீ இல்லை, இந்த உடல் நீ இல்லை, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நீ இல்லை, இவைகளுக்கெல்லாம் அனைத்திலும் ஊடுருவி உள்ள அனைத்தையும் உயிர்த்தன்மையோடு வைத்திருக்கக்கூடிய உணர்வாக உள்ள ஆத்மாவே நீ. அடேப்பா இவ்வளோ பெருசாக இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். ஒன்று ஜடம், இன்னொன்று அறிவு சொரூபம். உடல் பார்வையில் ஜடம், சைத்தன்யத்துடைய பார்வையில் ஜீவன் என்ற அர்த்தம் வந்துவிடும். அதே போல பகவானும் நான் நான் என்று சொல்லும் பொழுது ஈஸ்வரனுடைய சமஷ்டி சரீரம், ஆமாம் மாயையோடு கூடிய
ஈஸ்வரனாகிய நான் இந்த உலக காரியங்களை செய்பவன். மாயை நீக்கிய பிரம்ம தத்துவத்தின் கோணத்தில் நான் எதையும் செய்யாதவனே. அதுதான் இங்கே நான் புரிஞ்சுக்க சாரமான கருத்து, மைய கருத்து இதுதான். பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வருகின்ற கருத்து இதுதான். அவருக்கு அந்த ஞானம் எப்பொழுதும் இருக்கின்றது. நமக்கு இந்த ஞானம் இல்லவே இல்லை, அல்லது படித்தாலும் கூட எப்போவோ வருது, ஓடி போயிடுது. ஆமாம், எப்போ வருது, அப்புறம் கொஞ்சம் என்ன ஆகிறது, கடன் கொடுத்துட்றோம். ஆக மாயையினுடைய மறைக்கின்ற ஆவரண சக்தி பகவான் ஒன்றும் பண்ணுறது இல்லையா. ஆக பகவான் நான் என்று சொல்லும் பொழுது தன்னை அறிவு ஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக நின்று பார்த்தால் அவர் பூர்ணமானவர். அவர் பூர்ணமானவர், எந்த செயலும் கர்மாவும் செய்யாதவர். அந்த கோணத்தில் பிரம்ம தத்துவமாக நாம் பார்க்கும் பொழுது எந்த செயலும் அவருக்கு இல்லை. சிருஷ்டி என்பதே கிடையாது. தன்னை மாயையோடு சேர்த்து பார்த்தால் அவர் இந்த உலகத்துக்கு கர்த்தாவாக ஆகின்றார். உலகை படைக்கின்றார், காக்கின்றார், தன்னுள் எடுத்தும் கொள்கின்றார். இந்த உலகத்தை படைக்கிறார், காப்பாற்றுகின்றார், தன்னுள் எடுத்து கொள்கின்றார். அப்படி பகவான் இங்கு 2 திருஷ்டியில் பேசுகின்றார். என்ன? ஆத்மாவுடைய பார்வையில், அடுத்து அனாத்மாவுடைய பார்வையில் அல்லது மாயையுடைய பார்வையில் அடிப்படையில் தன்னை பிரம்மமாக பார்த்து ஒரு பதில் தருகின்றார். பிறகு மாயையுடன் தன்னை சம்பந்தப்படுத்தி ஒரு பதிலை தருகின்றார். ஆக முதலில் மாயையை என் வசப்படுத்தி இவைகளுக்கு நான் கர்த்தா, அவைகளை நான் செய்தவன். பிறகு 2வது வரியில் பாருங்க, அப்படி செய்பவனாக செயல் செய்பவனாக இருந்த போதிலும் வித்தி அகர்த்தாரம் என்று சொல்லும் பொழுது உண்மையில் நான் பிரம்மஸ்வரூபம், அழியாத அறிவு ஸ்வரூபம். அந்த கோணத்தில் நான் எதையும் செய்யாதவனே. செய்தவனாக இருந்த பொழுது எதையும் நான் செய்யாதவனே. வியாச மகரிஷி ஒரு தடவை ரொம்ப பசியாக வந்தாராம் யமுனை நதி கரையில். அங்கே வந்த பையங்க கிட்டலாம் எனக்கு பசி எடுக்குது, என்ன கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அந்த குழந்தைங்கள்லாம் பாலெல்லாம் கறந்து கொடுத்துச்சான். பாலாடு அது இது கொஞ்சம்லாம் வச்சுருந்து அவங்க கொண்டு வந்து உணவெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாராம். சாப்பிட்டு அப்பா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு ஆற்றுல இறங்கினாராம் போகிறதுக்காக. நான் இன்றைக்கு முழு உபவாசம் என்றால் எனக்கு நதி வழி விட்டுட்டேன்னாராம். பார்த்த பசங்களாம் ஒரே சிரிப்பு தான் வந்து, இவ்வளோ சாப்பிட்டுட்டு தாத்தா பாடுற எப்படி சொல்கிறாரு அப்படிலாம் எல்லாரும். இந்த உடல் சாப்பிட்டது, ஆத்மாவாகிய நான் அந்த கோணத்தில் தான் அர்த்தம் எடுது. உதாரணத்துக்காக அதுக்காக நாம் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம், நான் சாப்பிட்டேன், வாஸ்தவம் தான், வயிற்று பசி எடுத்து சாப்பிட்டேன். தன்னை மாயையுடன் சேர்த்து பார்த்தால் அவர் இந்த உலகத்துக்கு கர்த்தாவாக ஆகின்றார். உலகை படைக்கின்றார், காக்கின்றார், தன்னுள் எடுத்துக்கொள்கின்றார். அப்படி பகவான் இங்கு 2 கோணத்தில் 2 திருஷ்டியில் பேசுகிறார். திருஷ்டினா கண் திருஷ்டி கணபதி அந்த ஞாபகம் வந்துடக்கூடாது. திருஷ்டி சொல்லிச்சுன்னா ஆங்கிள், அதுதான் நமக்கு தெரியும். திருஷ்டின்னா உடனே திருஷ்டி பட்டு போகுது, திருஷ்டி சுற்றி போடு, அப்படி தான் வருது. ஆமாம், இங்கே திருஷ்டி சொல்லி சொன்னால் 2 கோணத்தில் ஆங்கிளில் பேசுகிறார், 2 பார்வை. ஆக ஆத்மாவுடைய பார்வையில், அனாத்மாவுடைய பார்வையில் அல்லது மாயனுடைய பார்வையில் அந்த அடிப்படையில் தன்னை பிரம்மமாக பார்த்து ஒரு பதில் தருகின்றார். பிறகு மாயையோடு தன்னை சம்பந்தப்படுத்தி ஒரு பதிலை தருகின்றார். அதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து இந்த ஸ்லோகத்தில். முதலில் மாயையை என் வசப்படுத்தி இவைகளுக்கு நான் கர்த்தா, அவைகளை நான் செய்தவனாக இருக்கின்றேன்றார். 2வது வரியில் வித்தி அகர்த்தாரம் என்று சொல்லும் பொழுது உண்மையில் நான் பிரம்மஸ்வரூபம், அழியாத ஞான சொரூபம், அறிவு சொரூபம். எப்படி அழியாதவர் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்றால் அவ்யயம் அகர்த்தாரம் என்று சொல்லிவிட்டார். அவ்யயம் என்பது எதை குறிக்கின்றது என்றால் வெயக அப்படி சொல்லி சொன்னா தேய்வு சொல்லி அர்த்தம். தேய்வு. அவ்யயம் சொல்லி சொன்னா அழியாத பிரம்மஸ்வரூபமாக என்னை தெரிந்து கொள் சொல்றார். அழியாத பிரம்மஸ்வரூபமாக என்னை நீ புரிந்து கொள். மாயையை நீக்கிய தத்துவமாக என்னை நீ புரிந்து கொள் சொல்லி அர்த்தம். என்று மாயையோடு கூடிய தத்துவமாக என்னை நீ புரிந்திருக்கலாம், ஆனாலும் மாயையோடு கூடிய தத்துவமாக நீ என்னை புரிந்து கொள்ளும் பொழுது நான் இந்த உலகத்தை செய்தவனாகவும் படைத்தவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் எடுத்துக்கொள், கர்த்தாவாக எடுத்துக்கொள். மாயை நீக்கிய தன்மையில் என்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, என்னை பிரம்மமாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் எதையும் செய்யாதவனாக நீ உணர்ந்து கொள். அதை சொல்கிறேன். ஆக மாயையுடன் சேர்ந்து நான் இதை படைத்துள்ளேன். மாயை நீக்கினால் எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. இந்த கருத்தை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகின்றார். சரி, பகவான் அழியாத பிரம்மஸ்வரூபமாக இருந்து போகட்டும், முக்தி ஸ்வரூபமாக இருந்து போகட்டும், சம்சாரம் இல்லாதவராக இருந்து போகட்டும், எனக்கு என்ன அதனால்? எனக்கு அதனால் பிரச்சனை, பிரயோஜனம் என்ன?
அதை பகவானுக்கு ரொம்ப அழகாக சம்மந்தப்படுத்துவோம். இப்படி என்னை யார் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களும் முக்தி அடைகின்றார்கள். அவ்வளோதான், அதுதான் இங்கே முக்கியம். என்னை இப்படி யார் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களும் முக்தியை அடைந்தவர்களே. பகவானே மோட்சஸ்வரூபம் தானே. ஆக ஜீவஸ்வரூபத்தை ஈஸ்வர் ஸ்வரூபத்தை ஒன்றாக இங்கே இணைக்கின்றார். இது 2வது வரியில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 2 கோணத்தில் 2 பார்வையின் அடிப்படையில் வைத்து பேச ஆரம்பித்து விட்டார் பகவான் இந்த வரியில். இதுதான் ஞான கர்ம சந்நியாச யோகத்துக்கு அடிப்படையாக மூலமாக விதையாக இருக்கின்ற இடம் இந்த ஸ்லோகத்தினுடைய 2வது வரி. இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை கருத்தை இந்த இடத்துல வச்சிருக்கார். இந்த அத்தியாயத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது என்பதற்கு இந்த இடத்துல தான் பகவான் சொல்கிறார். 13 ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை பார்க்கின்றோம். ஆக கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்கின்றார். இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தில் விசேஷமாக பார்க்க போகிறோம். அது என்ன கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் நமக்கு என்ன தோணும், ஆளை விடுங்கப்பா, இது ஒரு பெரிய தொந்தரவாக போச்சு, கர்மமாக போச்சு. சரி, எப்பொழுது நமக்கு இந்த 2 பார்வை வரும்? பிரித்து பார்க்க ஞானத்துக்கு பிறகுதான் இந்த பார்வை வரும். 2ம் ஒன்றாகவே என்ன இருக்கும்? 2 ஒன்றாக இருக்கும் பொழுது தான் 2 ஒன்றாக இருக்கின்றது என்றும் இந்த பிரிவு நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஆக ஒரே திருஷ்டி, பொதுவாக பார்வை தான் 2, பார்வை தான் 2, ஒரே பொருளை 2 பார்வையோடு பார்க்கின்றோம். ஆக பகவானுக்கு ஞானம் இருக்கின்றது. பிரம்மஸ்வரூபமாக நான் எதையும் செய்யாதவன், மாயா ஸ்வரூபமாக அனைத்தையும் நான் செய்பவன். அவ்வளோதான். மாயா ஸ்வரூபமாக அனைத்தையும் நான் செய்பவன், பிரம்மஸ்வரூபமாக எதையும் நான் செய்யாதவன். அப்போ நாமும் என்ன செய்யலாம்? நாமும் என்ன புரிஞ்சுக்கணுமா? உடல் மனதினுடைய கோணத்தில் நான் செயல் செய்கின்றேன், ஆத்மாவுடைய கோணத்தில் நான் ஒன்றும் செய்யாதவன் என்று சொல்ல வேண்டும். புரிந்த நிலையில் உடல் கோணத்தில் நான் செயல் செய்கிறேன், ஆத்மாவுடைய கோணத்தில் எந்த செயலையும் செய்யாதவனே. இதை சொல்லணும்னா எவ்வளோ அறிவு இருக்கணும் நமக்கு, இருந்தால் தானே சொல்ல முடியும். இதை கேட்டுட்டு நாம் அந்த வார்த்தையை சொல்லலாம். கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறவங்க சொல்லுங்கன்னு சொன்னால் முழிக்கணும், புரிந்து சொல்லணும். அதற்கு உதாரணமாக பகவான் தன்னையே சொல்லிக்கொள்ளப் போகின்றார். 3வது அத்தியாயத்தில் பார்த்தா, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய காரியம் என்று உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆமாம், இருந்தாலும் நான் செய்கின்றேன் என்று சொன்னார். ஜீவனுக்கு ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையெல்லாம் அங்கே பகவான் உபயோகப்படுத்தினார். ஆக இந்த உடல் தான் செயல் செய்கின்றது, நான் ஒன்றையும் செய்யாதவன் என்ற கருத்தை இந்த ஜீவர்களுக்கு உணர்த்த பகவான் இந்த வேறுபாட்டை தன்னையே உதாரணமாக காட்டி சொல்லுகின்றார். ஆக இனியும் இந்த 2வது வரி அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கமாக விளக்கப்படும். ஆக இந்த உலகத்தை நான் படைத்தவனாக இருந்த பொழுதிலும் நான் செயல் எதையும் செய்யாதவனாக நீ உணர்ந்து கொள். ஏனென்றால், ஏன் பகவான் இப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், ஞான கர்ம சந்நியாச யோகத்தினுடைய விதையை இங்கு விதைத்திருக்கின்றார். அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் விரிவாக விளக்குவார். 14வது ஸ்லோகம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்ப்ருஹா இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர்ன பத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்ப்ருஹா இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர்ன பத்யதே. இங்கு பகவான் நான் கர்த்தாவாக இருந்த பொழுதில் நான் செய்கின்ற செயல் என்னை பந்தப்படுத்துவதில்லை, துன்பப்படுத்துவதில்லை, துயரப்படுத்துவதில்லை, பாதிப்பதில்லைன்னு சொல்கிறார். செயல்களை செய்தாலும் அந்த செயல் என்னை பாதிப்பதில்லைன்னு சொல்கிறார். இது ஒரு பெரிய ஒரு அறிவு, இது ஒரு நாலேஜ். இதுவும் ஒரு அருமையான கருத்து, நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. ஆனால் பொதுவான நியமம் என்ன? நான் ஒன்றை செய்பவனாக கர்த்தாவாக இருந்தால் அவனே அந்த செயலுடைய விளைவை அனுபவிக்கக்கூடிய போக்தாவாகவும் இருப்பான். ஒருவன் ஒரு செயல் செய்தால் செயலுடைய பலனை அனுபவிப்பவனாக இருக்க வேண்டும். இங்கே பகவான் என்ன சொல்கிறார் சொன்னால், நான் செயல்களை செய்த போதிலும் அந்த செயல்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை, பாதிப்பதில்லைன்னு சொல்கிறார். சிறிய செயல்களை செய்துவிட்டு நாம் சிறு சிறு பலன்களை அனுபவித்து கொண்டுள்ளோம், அதனால் பாதிக்கப்படுகின்றோம். பகவான் இந்த பெரிய செயலை செய்து கொண்டிருந்தாலும் அவர் இந்த செயல்களினுடைய
விளைவால் எந்த பாதிப்பையும் அடைவதில்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்தாக சொல்கிறேன். ஏன் அப்படி அவருக்கு அந்த பாதிப்பு இல்லை, ஏன் இல்லை? அதற்கு காரணத்தையும் பகவான் சொல்லுகின்றார். முதல் வரி ஸ்லோகத்தை பார்ப்போம். நமாம் கர்மாணி லிம்பந்தி, கர்மாணி செயல்கள், மாம் என்னை, ந லிம்பந்தி பந்தப்படுத்துவதில்லை, சம்சாரத்தில் உட்படுத்துவதில்லை. சம்சாரம் சொன்னால் வார்த்தையை புரிஞ்சுக்கணும். எங்கள் சம்சாரத்தை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேங்க, எங்கள் சம்சாரத்தோடு தான் வந்திருக்கேன், அது வேறு. எங்கள் சம்சாரம் சொன்னால் மீண்டும் மீண்டும் ஒன்றிலே உழன்று நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் அல்லது துயரங்கள் துன்பங்கள் தான் இங்கே சம்சாரம் சொல்கிறேன். நம்ம நேரம் சம்சாரம் சொல்லிட்டு என்ன சுவாமி அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் புரியலன்னா பிரச்சனை ஆகிடும். இங்கே விவசாயிகளும் சம்சாரிகள் சொல்கிற வழக்கமும் இருக்குது. சம்சாரிகளை என்ன பண்ணுறது அப்படி ஒரு வழக்கமும் இருக்குது. இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் செயல்களை செய்து அந்த செயல்களை விளைவுகளை அனுபவித்து கொண்டுள்ள ஜீவர்களுக்கு சம்சாரம் சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் சம்சாரம். அது மின்சாரம், அது வேறு எடுத்துக்காதீங்க. ஆமாம், நடுவில் இந்த வார்த்தையை சொன்னது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக செயல்கள் என்னை துக்கப்படுத்துவதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. அதற்கு என்ன காரணம்? நமே கர்ம பலே ஸ்பிருஹா, மே எனக்கு கர்ம பலே, கர்மத்துடைய பலனில் ஸ்பிருஹா ஆசை ந இல்லை, கர்மத்துடைய பலனில் எனக்கு ஆசை இல்லை, அதனால் கர்மா என்னை பந்தப்படுத்துவதில்லை. ரொம்ப அழகான கருத்து. இதெல்லாம் பலனில் ஆசையே இல்லை, அதனால அந்த கர்மா என்னை பந்தப்படுத்தி செயலை செய்கிறேன், அவ்வளோதான். அது என்ன வருது அது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்மத்தை செய்த போதிலும், கர்மம்னா புரிஞ்சுக்கணும், செயல்களை செய்த போதிலும் அது என்னை பந்தப்படுத்துவதில்லை. அதற்கு 2 காரணம் சொல்கின்றார். முதல் காரணம் நேரடியாக சொல்லுகின்றார். 2வது காரணம் இதனுள் மறைந்து இருக்கின்றது இந்த வார்த்தைக்குள்ள. முதல் காரணம் பலத்தினுடையதில், அதனுடைய பிரயோஜனத்தில் எனக்கு ஆசையே இல்லை, செய்கிறேன் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் எனக்கு இதில் ஆசையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. 2வது காரணம் அகங்கார அபிவாத், எனக்கு செயலில் நான் செய்கின்றேன் என்ற ஆக்ரகம், அகங்காரம் எனக்கு இல்லை. நான் செய்கின்றேன் என்ற இந்த அகங்காரம் எனக்கு இல்லை, செய்கிறேன் அவ்வளோதான், அதுதான் இங்கே. அதனால் என்ன வேணால் லிம்பந்தி, நான் பந்தப்படுவதில்லை. இதை நான் செய்தாலும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது, அகங்காரமும் எனக்கு கிடையாது. நாம் செய்த செயலில் ஒருவர் குறை சொல்கிறார் வச்சுக்கோமே, சொல்கிறார், ஒரு உதாரணம் சொல்கிறார். நாம் செய்த செயலில் ஒருத்தர் வந்து குறை சொல்கிறார். அப்போ என்ன ஆகின்றது? நமக்கு துக்கம் வருகின்றது. வீட்டிலலாம் பார்த்தோம், எப்போ பார்த்தாலும் நான் செய்கிறதே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அம்மா கிட்ட மல்லு கட்டுவோம், இல்லை பாட்டிக்கிட்ட மல்லு கட்டுவோம், அப்பா கிட்ட மல்லு கட்டுவோம், ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம செய்கிற செயலை ஒருத்தர் குறை சொன்னார்னா நமக்கு ஏன் வருத்தம் வருதான்? நான் செய்கிறேன், நான் செய்தேன், அதை போய் நீங்கள் குறை சொல்கிறீங்களே சொல்கிற கோபம் வருகின்றது, வருத்தம் வருகின்றது. நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் நமக்கு இல்லை என்றால் என்ன ஆகுமா? பிறர் கூறுகின்ற குறையானது நம்மை பாதிக்காது. நான் தான் செய்தேன், ஆனால் நான் செய்கின்ற எண்ணத்தில் செய்தேன், அவ்வளோதான். சாக்கிய நாயனார் வரலாறுல தினம் வேலை முடித்து போகும்போது சாப்பிட்றதுக்கு முன்னே சிவன் சன்னிதிக்கு சென்று 2 புஷ்பங்களை பறித்து போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அப்புறம் தான் சாப்பிடுவார். ஒரு நாள் என்ன பண்ணார்னா, வேகமாக வந்தார், ஏதோ ஒரு மனநிலை, அங்கே பக்கத்தில் இருந்த புஷ்பம் நினச்சி 2 கல்லை எடுத்து சாமி மேலே போட்டுட்டு போயிட்டார். சில கல்லில் அடித்து வழிபட்டார், அப்படிலாம் இல்லை, புஷ்பமாக நினச்சி அது மலரில் போட்டார். ஆனால் சொல்லி கல்லால் இருந்து வில்லால் எடுத்தும் கனிமறு சொல்லால் துதித்தும் தொண்டரிடமெல்லாம் பிழைத்தனர், அன்பற்ற நான் இனி ஏது செய்யன் கொல்லா அவரதே நேர் நின்ற முக்கட் குருமணியை தாய்மலர் சொல்கிறார். இருந்தாலும் கூட புஷ்பத்து வேலை கல்லை எடுத்து நம்ம புஷ்பம் மூலம் போட்டு போயிட்டார். மறுநாள் வந்து பார்க்குறார், அந்த இடத்துல அவர் தான் போட்டு வழிபட்டுட்டு போவார், வேறு யாரும் வரமாட்டாங்க. மறுநாள் பார்த்தா புஷ்பம் இல்லை, அங்கே கல் இருக்கு, சின்ன சின்ன கற்கள் இருக்குது. அவர் நினச்சிட்டு, ஐயோ நான் நேற்று என்ன பண்ணேன், கல்லெல்லாம் எடுத்து சாமிக்கு வழிபாடு பண்ணியிருக்கேன், புஷ்பம் போடலையே, வருத்தம் படித்தா. அப்போ அவர் நினச்சாராம், எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் செயலே என்று அதுவே துண்டாக என்றும் அது செய்ய நினைந்தார். நான் அப்போ செய்தது நானா வேணுமுனே நினச்சி போடலை, என்னவோ அந்த நேரம் அது நடந்திருக்கு, அது அவரே நடத்தி கொண்டார். அப்படி என்ன பண்ணறான், என்றைக்கு நான் அப்படியே வழிபட முடிவு பண்ணார். ரொம்ப அழகாக சொல்கிறார். அன்று போய் பிற்றை நாள் அந்நியதி அணையுங்கால் கொன்றை முடியாமல் தான் கல்லெறிந்த குறிப்பதனே நின்றுணர்வார். எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளை என்றதுவே தொண்டாக என்று மது செய்ய நினைந்தார். சாக்கிய நாயனார் ரொம்ப அழகாக சொல்கிறார். சேக்கிழார் பெருமான் சாக்கிய நாயனார் வரலாறுல அவரா நினைச்சு பண்ணல, அதுவா நிகழ்ந்தது. அதுபோல நான் செய்கின்றேன் என்ற அகங்காரமின்றி, நான் செய்கின்றேன் என்ற தன்மையின்றி நான் செய்துகின்றேன், அவ்வளோதான். அதனால அந்த பலன் எனக்கு பாதிப்பை தருவதில்லை. நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் நமக்கு இல்லை என்றால் என்ன ஆகுமா?
பிறர் கூறும் குறையானது நம்மை பாதிக்காது. கர்ம பலனில் நமக்கு இச்சை இல்லை என்றால் பாதிப்பும் வராது. செயலை செய்திருக்கேன், அந்த பலனை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், எனக்கு அகங்காரமும் இல்லை, கர்மத்துடைய பலனில் இச்சையும் இல்லை, அதனால் என்னை இவைகள் பாதிப்பதும் இல்லை. ஈஸ்வரனுக்கு இந்த நேதி பொருந்துகின்றது என்ற அடுத்த கருத்து, ஜீவனுக்கு இதே நேதி தான் சொல்லிடுறார். சாஸ்திரத்தில் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு வேறுபாடு கொடுக்கறது இல்லை. பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லும், இங்கு சொல்லுகின்ற அனைத்தையும் இறைவன், இங்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் இறைவன் படைத்தாலும் ஏன் அவருக்கு துக்கம் இல்லையா? நான் பிரம்மன் என்று புரிந்து கொண்டதனால் அவருக்கு துக்கம் இல்லையா? அதே போல இந்த உடலில் நாம் இருந்தாலும் நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால் நமக்கு என்ன இல்லை? துக்கம் இல்லை. ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல் அத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்க தக்கது தோழி. இந்த உலகத்தெல்லாம் படைத்து காத்து அழித்து கொண்டிருக்க செயல்கள் அத்தனை செய்தாலும் இந்த உலகத்தில் நடக்கின்ற எந்த செயல்களும் அவருக்கு என்ன இல்லையா? பாதிப்பு இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு சிறு சிறு செயலை செய்துவிட்டு என்ன பண்ணுறோம்? அதில் எதனா பிரச்சனைனா அவ்வளோ பாதிப்பு நமக்கு வந்து விடுகின்றது. இதை கொஞ்சம் யோசித்து பாருன்னு சொல்கிறார். சாட்சி சிந்திக்கத்தக்கது தோழின்னு சொல்கிறார். தாய்மனை நமக்கு ஒரு அறிவை கொடுக்குறார். அப்படி இருந்து பார், முடிகிறதா பார். ஆக சாஸ்திரத்தில் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு வேறுபாடு கொடுப்பதில்லை. பிருகதாரண்ய உபனிஷத் அதுதான் சொல்கிறது, நான் பிரம்மன் என்று தெரிந்து கொண்டதனால். அப்படி யார் பிரம்மன் என்று தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் துக்கம் இல்லையா? பகவானுக்கு மட்டும் இல்லை, அது அப்படி புரிந்து கொண்டவர்கள் துக்கம் இல்லை. அது தேவனாகட்டும், ரிஷியாகட்டும், மனிதர்களாக இருக்கட்டும் என்று உபநிஷத்து அங்கு சொல்லுகின்றது. தேவனாக இருக்கட்டும், ரிஷியாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், யார் இப்படி தன்னை பிரம்மஸ்வரூபம் என்று உணர்ந்து கொண்டார்களோ, புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் துன்ப துயரங்கள் இல்லவே இல்லை, போயே போச்சு. இங்கே தடவின தைலம் என்ன? ஞானம் என்ற தைலம் தடவுனா இங்கே துயரம் என்ற தலைவலி போச்சு. ஆக இங்கே ஈஸ்வரனாக எனக்கு அகங்காரம் இல்லாமல் பலனில் இச்சை இல்லாமல் செயல் செய்தால் கர்மம் பந்தப்படுத்துவதில்லை என்றால் அதே நிலைத்தான் ஜீவனுக்கும் என்பது இங்கு கருத்து. ரொம்ப நல்ல அழகான சாஸ்திரத்துடைய ஆழமான கருத்தை இந்த இடத்துல வச்சிருக்கார். அதை பகவான் இங்கு சொல்லவில்லை, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஸ்லோகத்தை எடுத்துட்டு வந்துட்டு எங்க சொல்லியிருக்கார் சொல்லுங்கன்னு சொன்னா இதை நமக்கு பெரியவர்கள் எடுத்து வழங்கியிருக்கிற இந்த கருத்தை மனசுல வச்சு கொண்டுதான் பகவான் இப்படி பேசி இருக்கின்றார். அடுத்து லிம்பந்தி என்றால் என்ன பொருள்? தேகத்தை உண்டு செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தான் சம்சாரம், அவைகள் தான் என்னை பந்தப்படுத்துகின்றன. ஆகவே தேகாரம்ப கத்வேன பாப புண்ணிய ரூபேன, சரீரத்தை உண்டாக்கும் பாப புண்ணியம் வருவதில்லை என்று இங்கு அர்த்தம். சரீரம் எதனால் வருது? பாப புண்ணியத்தினால். பாப புண்ணியம் எதனால் வருது? நாம் செய்கின்ற செயல்கள் எதனால் வருகின்றது? நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தினால் வருகின்றது. ஆக சரீரத்தை உண்டாக்கும் பாப புண்ணியம் வருவதில்லைன்னு சொல்றார். ஏனென்றால் லிம்பந்தி என்றால் பலஸ்பிருகா, பலத்தில் ஆசை இல்லை, பலனில் ஆசை இல்லை, அதனால் பாப புண்ணியம் வருவதில்லை. இதுதான் கடைசி அர்த்தம். இங்க அடுத்த கேள்வி, இந்த பலனில் ஏன் ஆசை இல்லாமல் சென்று விட்டது? பலனில் தான் ஆசை ஏன் இல்லாமல் போயிடுச்சு? பகவான் எப்படி செயல் செய்தும் தன்னை செய்யாதவன் அகர்த்தா என்று அறிவு அவருக்கு வந்தது சொல்றார். அந்த அறிவை, ஞானத்தை நாமும் பெற்றால் நமக்கும் அப்படி பலனில் ஆசை இல்லாமல் சென்று விடும். அந்த அறிவைத்தான், ஞானத்தை தான் இங்கே நாம் பார்க்க போகின்றோம். எந்த ஞானத்தை பெற்றால் நான் செயல் செய்தாலும் நான் செயல் செய்யாதவன் என்ற பற்றின்மை நமக்கு வருமோ தருமோ அந்த ஞானத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அதை விளக்கப் போகின்றார். அதுதான் இவ்வத்தியாயத்தினுடைய மைய கருத்து. நான் இவைகளை செய்தாலும் நான் ஒன்றையும் செய்யாதவனே. இது வெறும் வார்த்தை இல்லை, இது வெறும் ஏதோ கற்பனை இல்லை, அப்படி ஒரு மனநிலை. இது ஒரு ஞானம். இந்த ஞானத்தோடு இந்த செயலை செய். அந்த ஞானம் எனக்கு இருக்கு, நானும் உனக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றேன் என்று பகவான் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கின்றார். நல்ல ஒரு விஷயம் இது. அதை நமக்கு விளக்கியும் காட்டப் போகின்றார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்து, சென்ட்ரல் தீம். அதுதான் பலனில் இச்சை இல்லாதவனாகவும் அகர்த்தாவாகவும் மாற்றும் அந்த பாவனையை நமக்கு கொடுப்பதற்காக அந்த ஞானம்தான் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பினுடைய கருத்து, அர்த்தம். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் ஆழி எங்கள் மௌன குருவாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.